ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சரி, கர்மா தர்மா, கர்மமும் தர்மமும் மதியும் விதியும் என்ற தலைப்பில் நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்வோம். கர்மமும் தர்மமும் அப்படிங்கிறது உடனடியாக புரியாவிட்டாலும் மதியும் விதியுங்கிறது நமக்கு நல்லா புரியும். நிறைய பேர் இந்த சர்ச்சையை ரொம்ப பேர் கேட்டுட்ருக்குறாங்க. தலை விதி உண்டா, இல்லை மதியால் நாம் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியால் விதியை வெல்லலாம்ங்கிறாங்க. இல்லை விதி வலியது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமனுக்கும் விதி வலிது பார்த்தியா, அவனுக்கும் கூட தீயதையை பிரிய வேண்டியிருந்தது, அவனுக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை இழக்க வேண்டு வனவாசம் செய்ய வேண்டியது, விதின்னு ஒன்று இருந்ததுன்னா அது வலியது, ராமனால் கூட முடியாது அப்படின்னு விதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நாத்திகர்கள் சொல்லுவாங்க விதியாவது மண்ணாங்கட்டியாவது, மனுஷனுடைய மதிக்கு மீதி இல்லை, மனிதன் நினச்சா எதை ஒன்றா சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான், மனுஷன் நினச்சா எதை ஒன்றா சாதிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது விதியை நம்பாதவர்களும் இருக்கிறாங்க, அவங்க மதியை தான் நம்புகிறாங்க. சில பேர் விதியை நம்பிட்டு மதியை பயன்படுத்தாமலும் போயிடுறாங்க. தலை விதி தானே, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணி நம்ம பண்ணாலும் விதிப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு முயற்சியே இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் முயற்சியே போதும், விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, முயன்றால் உலகத்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வள்ளுவரும் சொல்கிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படிங்கிறார். காலம் கருதி இடத்தால், சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருந்துட்டினா உலகமே வேணும்னா கூட நீ அடைஞ்சிடலாங்கிறார். உலகத்தையே கூட உன்னுடைய, ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீ இருக்கணும் அப்படிங்கிறார். சரியான நேரம் சரியான இடம் உனக்கு எப்படி தெரியும்? உலகமே வேணும். இப்போ அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே ஆண்டான், ஏன்னா அவன் சரியான நேரத்தில் பிறந்தான். அந்த நேரத்தில் உலகத்தில் அப்படி இருந்தது நிலைமை. உள்நாட்டு கழகங்களும் மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமையே இல்லாத போது ஒரு தனிப்படை, ஒரு 1500 பேர் படையை வச்சுக்கிட்டு மாசிடோனியாவிலேருந்து இந்தியா வரைக்கும் உலகத்தையே பிடிச்சிட்டான். அவங்க உலகம் நினச்சிட்டான். அதை அவனுக்கு மேப்பை பற்றி தெரியல. மேப்பில் ஒன்று அமெரிக்கான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, பெரிய ஆப்பிரிக்கா அவங்கன்றது அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது ஈரோப்பு. ஈரோப்லேருந்து அப்படியே நம்ம கிழக்க போக போக இந்தியாவுடைய இமயமலை, அங்கே பலுச்சிஸ்தான், அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்தியா வரைக்கும் வந்துட்டு நான் உலகத்தையே பிடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டான். இப்போ அவங்க நினைக்கிறாங்க மதியால் எதுவும் செய்ய முடியும். அதனால் அவனுக்கு அதுக்கு மேலே போக முடியலையே. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம், எங்களால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிக்க முடியாது, கிட்டத்தட்ட 5 வருஷமாக நாம் போராடிக்கிட்டே இந்த ஊராக சுற்றிட்டு இருக்கிறோம், சொந்த ஊரில் போய் வாழ வேண்டாமா, இத்தனை ஊரை நம்ம ஆடினா கூட நம்ம உட்காந்து சாப்பிட வேண்டாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மதி உண்டா, மனிதனுக்கு மதி முழுசும் வேலை செய்தா அல்லது விதி முழுசும் வேலை செய்தா? சில பேர் தலை விதின்னு ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஜோசியர் வந்து இது தாங்க நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மனசை உடைஞ்சு போயிடுறாங்க. அதை ஏதாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அந்த பரிகாரமும் சரியாக அது செய்து கொடுப்பதும் இல்லை. இப்போது விதியை நொந்துக்கிட்டு விதியை வாழ்ந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான்றாங்க. அந்த சில பேர் சொல்கிறாங்க அவனுக்கு மதி இல்லை, முயற்சி இல்லை, சொந்த புத்தியை பயன்படுத்தினா அது ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். வள்ளுவரே சொல்கிறார், ஊழ்வினை வந்து வெல்ல முடியாதுங்கிறார். ஊழ்வினைனா தலைவிதி. இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஊழ்வினை உப்பக்கம் காண்பர் தாழாது முயற்றுவர், முயற்சியை வந்து விடாமல் செய்து கொண்டிருப்பவன் அதை ஜெயிச்சிடுறான் அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். இப்போ வள்ளுவரே 2 விதமாக பேசுகிறாரே. தலைவிதியும் உண்டுங்கிறாரு, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் தூய்த்தல் எரிதுங்கிறார் வள்ளுவர். நீங்கள் கோடி கோடியாக தொகுத்தாலும் கூட நீங்கள் தூய்க்க முடியாதான், பயன்படுத்த முடியாதான். வகுத்தமை எவ்வளோ வகுத்துருக்கானா முடியும். நீ 3 வேளை தான் சாப்பிட முடியும், 6 அடி கட்டில் தான் படுக்க முடியும், ஒரு பெஞ்சில் தான் உட்கார முடியும் ஒரு டைமில். நீ 1000 சோஃபா வாங்கியிருந்தாக்கா ஒரே நேரத்தில் 1000 சோஃபாவில் உட்கார முடியுமா? அட்லீஸ்ட் 2 சேர்லேயே உட்கார முடியுமா? அவன் வகுத்தபடி தான் உன் பயன்படுத்த முடியும். நீ அதிகம் தொகுத்தாலும் உனக்கு வகுத்ததில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஏன் அவன் தொகுத்தான்னு அவர் சொல்கிறாரு? வகுத்தான் வகுத்த வகையல்லால். இப்போ வள்ளுவர் நம்மளை குழப்புற மாதிரி தெரியுது. ஒரு இடத்துல வந்து விதி வலிதுங்கிறார், இன்னொரு இடத்துல மதியை பயன்படுத்துங்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே, மனிதன் மதியால் எதையும் செய்ய முடியுமா, விதியை வெல்ல முடியுமா? சில பேர் விதியை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன
அப்படின்னு நம்ம இன்றைக்கி தீர்வு. ரொம்ப சாதாரண தீர்வு தான். எழுதி வச்சுக்கங்க. செய்யும் வரை மதி, செய்தபன் விதி. இதுதான் ரூல். உலகத்தில் இருக்க பெரிய சர்ச்சைக்கு இன்றைக்கி முடிவு முடிஞ்சுது. இனிமேல் இந்த கேள்வியை யாரும் கேட்கக்கூடாது. செய்யும் வரை மதி, செய்த பின் சரி. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு காரியத்தை செய்யும் வரை தான் உன் அறிவு வேலை செய்யுது. அந்த காரியம் வெற்றியா தோல்வியா அதை நீ செய்ய முடியாது. அதை விதி தான் சிலைக்கும். மதியை இல்லைன்னு சொல்லலை, விதி இல்லைன்னு சொல்லலை. மதி எப்போ வேலை செய்யுதுன்னா, நீ செய்கிற வரைக்கும் தான் மதி. ஒரு காரியத்தை நீ செய்யறதுக்கு ஆரம்பிச்சின்னா அந்த காரியத்தை எப்படி செய்ய போகிற, செய்யலாமா, வேறு மாதிரி செய்யலாமா, நாளைக்கு செய்யலாமா, இன்னொருத்தர் ஆளை வச்சு செய்யலாமா அப்படிங்கிறது வரைக்கும் உனக்கு அறிவு இருக்குது. சரி, இப்போ நமக்கு அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் 2-3 புத்தகம் படிச்சுட்டு 4 பேரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்னா கூட உங்களுடைய செயலுக்கு வரைக்கும் உங்களுக்கு சுய புத்தி வேலை செய்யுது, உங்களுடைய மதி வேலை செய்து முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் மதியில் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த விளைவை மாற்ற முடியாது. அந்த விளை யார் நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா அது தலைவிதி. இப்போ மதி இல்லைன்னு சொல்லலை, விதி இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை விதி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்தீங்களோ அதுக்கேற்ற விளைவு வந்துடும். நான் நினச்சி செய்தங்க 10 கிடைக்கும்ன்றான், 10 கிடச்சிடுச்சுன்னா தலைவிதியாவது மண்ணாகுது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. நம்ம 10 எதிர்பார்த்துருக்குறோம், 5 தான் கிடைக்குது. சிலப்போ 10 எதிர்பார்க்குறோம், 15 கிடைக்குது. சில சமயம் 10 எதிர்பார்க்குறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, தலைக்கீழே இருக்குது. நாம் எதிர்பார்த்தது வேறு ஒரு பொருள் கிடைக்குது. இப்போ நாம் செய்கிற வரைக்கும் நமக்கு திறமை இருக்குது. ஆனால் செய்து முடித்த பிறகு விளைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விளைவை நாம் நிச்சயம் பண்ணுவதில்லை. அது யார் நிச்சயம் பண்ணுறாங்கன்னா, அது நிச்சயம் பண்ணுவது தர்மம்னு பேர். தர்மம்னு ஒன்று இருக்குதான், அதுதான் நீ செய்த காரியத்தினுடைய பலனை கொடுக்குது. செய்கிற காரியத்தை நீ செய்யணும். தலைவிதியை உன்னை செய்ய வைக்காது, தர்மமே உன்னை செய்ய வைக்காது. பலனை மட்டும்தான் தர்மம் பார்த்துக்கும், செய்வதெல்லாம் நீ பார்த்துக்கணும். இப்போ செய்யும் வரை உனக்கு செயல் சுதந்திரம் இருக்குது, எப்படி வேணால் செய்யலாம். என்னென்ன சுதந்திரம் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். இதற்கு முன்னாடி இந்த பேச்சுக்கு ஆழமாக புரிஞ்சிடணும்னா இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இறைவனை தெரிஞ்சிக்காமல் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இறைவன் தான் மதியும் விதியுமாக இருக்கிறார். அதனால் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இறைவனை புரிஞ்சு கொள்வதற்கு சயின்ஸில் ஒரு வழக்கமான ஒரு உதாரணம் உண்டு. நியூட்டன் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கையை ஓங்கி அரைஞ்சோம்னா தரைக்கு அந்த அதிர்வு இருக்கும், ஆனால் அதே அளவுக்கு வலி நம்ம கைக்கும் இருக்கும் இல்லையா? தரையை ஓங்கி எறிந்தால் தரை அதிரும், அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தரையும் அதே அளவும் கையும் தாக்கும், அதனால உன் கை வலிக்குது. இப்போ தரையை உன்னை தாக்குதா? தாக்குதே, உன்னை வலிக்குதே. தரையை தான் நீ தாக்கின, தாக்கப்படுகிறது, அது உன்னை எதிர்த்தாக்கல் பண்ணும். புளிய மரத்தில் போயிட்டு சட்டையெல்லாம் காட்டிட்டு வெறும் முதுகு போயிட்டு நல்லா தேய்ங்க. புளிய மரத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்களா? புளி மரத்துக்கு பாதிப்பு வந்துடுச்சா? உங்கள் முதுகு பாருங்கள், 10 நாளைக்கு சட்டை போட முடியாது. புளி மரம் உங்களை தாக்குது. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இயற்கை தனக்கு பதில் வினையை கொடுக்குது. ரகசியமாக வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒன்றுமே செய்யாமல் மனசால் செய்தால் கூட அந்த செயலுக்கும் பதில் உண்டு. இதை புரிஞ்சுக்கணுன்னா ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும், இறைவனை புரிஞ்சுக்கணும். நான் ஈஸ்வரனும் சொல்வேன், இறைவனும் சொல்வேன், ரெண்டும் ஒன்று தான். இந்த ஈஸ்வரன் அவரை புரிஞ்சுக்கணும்னா நியதியை புரிஞ்சுக்கணும். நியதி அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஆர்டர்
ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒழுங்கை நம்ம படிப்படியாக மிக பிரம்மாண்டத்துலேருந்து மிக நுட்பம் வரைக்கும் போவோம். மிக பிரம்மாண்டமான ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது பேரண்டம். அதை காஸ்மாலஜிங்கிறோம். காஸ்மாலாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. பேரண்ட நியதிங்கிறாங்க. இந்த பேரண்ட நியதிங்கிறது ஏதோ ஒரு காலத்தில் 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரண்டம் ரொம்ப சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் இருந்து தான். இந்த பூமி, சூரியன், ஆகாயம், நட்சத்திரங்கள் அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொட்டைப்பாக்கு சைஸ்ன்னு சொன்னேன். அதுக்கும் சின்னதாக இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு புள்ளியிலேருந்து வந்ததுங்கிறாங்க. அப்படியே வெடித்து பெருசாகி இன்றைக்கி வந்துருக்குது. விஞ்ஞானம் ஒத்துக்குச்சு. எல்லா விஞ்ஞானிகளும் இது மறுக்கலை. மறுக்கிறதுக்கு ஒரு மாற்று விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு மாற்று விளக்கம் யாராவது தர முடியுமானா, மாற்று விளக்கம் இது வரைக்கும் தராதனால இது ஜெயிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொய் பிற்பதற்கு யாரும் இல்லை. உலகத்தில் இருக்க அன்லாசான சயின்டிஸ்ட்டுகளும் நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் ஒரு கொட்டைப்பாக்கு அளவில் இருந்து அந்த ஆகாயமே அவ்வளோதான் இருந்து தான். அதுக்குள்ளே எல்லாமே இருந்து நீங்கள் நான் நல்லா இருக்கிறோம். இப்போ அது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அதுக்குள்ளே இருந்ததுன்னு. இது எப்படி? இதுக்கு என்ன எதை வச்சு நீங்கள் இந்த கன்க்ளூஷன் வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு பலூனு வாயில் வச்சு ஊதும்போது இப்படி விரிஞ்சிருக்குன்னு வைங்க. இன்னும் கொஞ்சம் ஊதுனோம்னா இவ்வளோ பெருசாகும். அப்படி பெருசாகும். இது மாதிரி தான் நம்மளுடைய பேரண்டம் பெருசாகிட்டே போதும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே ஒரு 4 புள்ளி வைக்கிறேன்னு வைங்க. இது ஊதின உடனே இந்த புள்ளிக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும் இல்லையா? இந்த இடத்துல என்னாகும்? இங்கே 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 இருக்கும். அப்போ இது ஒரு நட்சத்திரம்னு வச்சோம்னா, இது ஒரு நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரோட இடைவெளி அதிகமாகிட்டு இருக்குது. அப்படி கணக்கு போட்டு பார்க்குறாங்க. அவங்க ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்தோட இடைவெளி பார்க்கும்போது நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நட்சத்திரம் நம்மளை விட்டு விலகுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கும் நட்சத்திரத்துக்கும் இருக்க இடைவெளி நாளுக்கு நாள் இடைவெளி. இப்போ நட்சத்திரம் நகருதா? இல்லை, நகரலையா? இடமே அதிகமாகுதான். ஆகாயமே போகிறதுனால அது உள்ள பொருளுக்கோட இடைவெளி இப்போது உங்களுக்கு எனக்கு இருக்க நடுவில் இருக்கிற இடைவெளியும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பூமிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு தெரியறதில்லை. நம்ம இடைவெளி இருக்கிற நடுவில் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆகாயத்தில் இருக்குது. இவங்க பார்க்குறாங்க, இந்த இடைவெளி இப்போது அதிகமாகிட்டே போகுது. நேற்று இடைவெளி கம்மியாக தானே இருக்கணும், அதுக்கு முந்தின நாள் கம்மியாக தானே இருக்கணும்ட்டு கம்ப்யூட்டர்கிட்ட கால்குலேஷன் போட்டு இது எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போனால் எல்லாம் ஒன்றா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 13.7 பில்லியன் வருஷங்கள் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இது முக்கியம் இல்லை. இது உண்மையோ போய் நீங்கள் ஒத்துங்க. இதுக்கு ஆதாரங்களாக நிறைய இருக்குது. இந்த நட்சத்திரம் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னா எனக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது அதிகமாகணும்னு சொன்னால் அது எப்படி இவங்க அதிகமாகுது பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, என்னை விட்டு தள்ளி போனால் நான் கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா? போக போக நீங்கள் என்ன ஆவீங்க? சிறுசாகிட்டே போவீங்க. கடகோடி போயிட்டிங்கன்னா இன்னும் புள்ளியாகி மறைஞ்சிடுவீங்க. நட்சத்திரம் அப்படி போய் மறையறதில்லை. அது போக போக அதனுடைய நிறம் மாறுதான். அதனுடைய நிறம் அது ப்ளூ கலர்லேருந்து சிவப்பு கலர் போகுதான். இப்போ சிவப்பு கலர் போகுதுனாலே அது விலகுதுன்னு அர்த்தமா? ஒரு நட்சத்திரம் நம்மளை நோக்கி வந்ததுன்னா அது ப்ளூ கலருக்கு வந்துடுமா? இப்போ எல்லா நட்சத்திரங்களும் ஒரே நிறத்தில் இருந்தால் கூட ஒரு சிலது ஏன் ரெட்டாக இருக்குது, சிவப்பாக இருக்குதுன்னா அது நம்ம விட்டு விலகுதுன்னு. அது எதுக்கு சிவப்பாக ஒன்று நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது ஏன் சிவப்பாக மாறணும் அப்படின்னா, இதை நம்ம சைரன்னு கேட்கணும். நம்ம ஒரு சாலையில் நிற்கும் பொழுது தொலைவிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த சைரன் நம்மளை வரும்பொழுது கண்ணை மூடிக்கிட்டே நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்வீங்கள்ல. எதை வச்சு சொல்கிறீங்க? சப்தத்தை வச்சு சொல்லலை. அது எவ்வளோ லவுடாக கேட்குதுங்கிறது இல்லை, அதனுடைய ஃப்ரீக்குவன்சியும் மாறும். நம்மளை விட்டு போகும்போது சப்தமும் குறைஞ்சிடும், அதே சமயத்தில் அதனுடைய ஒலியினுடைய துவனியும் மாறும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரெல்லாம் கையில் ஒன்று வச்சுருப்பான், பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது ஓரத்தில் மறைஞ்சிருப்பான். தொலையில் வரும்பொழுது 2 வீலரில் அப்படி ஷார்ட் பண்ணோம்னா அவன் எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வராங்கிறத காட்டிடும். இது
அவன் மேலே ஒரு ஒலி பட்டு திரும்பி வரும் இல்லையா, அவன் நகர நகர அந்த ஒலி வந்து பட்டு சீக்கிரம் வரும். இதை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு வந்து 60 கிலோமீட்டரில் வந்துட்டுருக்கிறான், இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 38 போட்டு இப்படி ஓர நெல் அப்படின்னு சொல்லிடுவார். எங்கேயோ ஒருத்தன் பண்ணிவிடுவான், இங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த நம்பரில் ஒரு பையன் வரான் 60 வந்தாலும் பிடிங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த டாப்லர் வச்சுருப்பாங்க. இதே கருவியை வச்சு தான் இந்த பேரண்டம் விரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து சுருங்கி இருந்திருக்கணும் இல்லையா? இந்த பலூனை அப்படி காற்று பிடிக்கிட்டோம்னா கொட்டைப்பாக்கு சைஸ் ஆகிடும் இல்லையா? சரி, இதை தான் நான் நியதிங்கிற. இப்படி பேரண்டம் விரிய வேண்டும் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய ஆணை. அவர் ஆணை போட்டிருக்கிறார், அது யாரும் மீற முடியாது, நட்சத்திரம் மீற முடியாது. இது பேரண்ட நியதி, அவருடைய ஆணை. அதுக்கப்புறம் அஸ்ட்ரானாமிக்கல் ஆர்டர், அது காஸ்மலாஜிக்கல் ஆர்டர், இது அஸ்ட்ரானாமிக்கல். இது வானியல் நியதி. வானியல்னால் நம்ம சூரியனுக்கு வந்துடும். சூரியனை சுற்றி இருக்கிற 9 கோள்களும் வந்ததுன்னா அதை வானியல் அஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்கள் நட்சத்திரங்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் படித்தோம்னா அதை வந்து அண்டவியல்னு சொல்லிவிடுவோம். அது காஸ்மாலஜி. அதனால் காஸ்மாலஜி ஆஸ்ட்ரானமிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக் டேர்மில் இந்த வார்த்தை இருக்குது. அமெரிக்கர்ஸ் எல்லாம் அஸ்ட்ரானாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரஷ்யாக்காரன் வந்து காஸ்மோநாட்டுன்னுவான். இவன் கேலி பண்ணுறே, காஸ்மோநாட்டுங்கிற நீ பூமி சூரியனை விட்டு நீ வெளியவே போகலை. அப்போலோ 11 ஒரு விண்கலம், அதை 80க்கு முன்னாடி 79 அப்போ அந்த சமயத்தில் அனுப்பிச்சாங்க. இன்றைக்கும் 2024க்கு அப்புறம் இன்னும் சூரியனை தாண்டி போகலை. சூரியன்லேருந்து 9 கோள்கள் இருக்கு இல்லையா, அது 9 நெப்டியூன், ப்ளூட்டோக்கு அப்புறம் வந்து குய்பர் பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையே இன்னும் தாண்டி முடியல. நம்ம தெருவிலே கடக்கலை. அதை போய் நீ வந்து காஸ்மாலஜின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ட்ரானமிக்கில் ஒரு ஆர்டர் இருக்குது. அஸ்ட்ரானமிக்கல் ஆர்டர்னால் சூரியன், அதை சுற்றி இருக்கக்கூடிய புதன் கிரகம், அது எப்போவுமே ஒரே காலத்தில் 55 நாள் ஒரு சுற்றி வர்றதுக்கு. அதுக்கு ஒரு வருஷம் 55 நாள். நமக்கு பூமி இது சுற்றி வர்றதுக்கு 365 நாள். புதனுக்கு 55 நாள். அதுக்குள்ளே அது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது. அப்போ அங்கே நீங்கள் வசிச்சிங்கன்னா உங்கள் கேலண்டரில் வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 55 நாள் இருக்குது. இதை விட மோசமானது ஒன்று இருக்குது. அந்த புதன் கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்குது பாருங்கள். அது 24 மணி நேரத்துக்கு பூமி சுற்றுது இல்லையா, அதுக்கு வந்து 58 நாள் ஆகுது வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வருஷத்தை விட நாள் அதிகம். இரவு பகல் அதுக்கு வருஷத்தை விட பெருசாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஜோசியம் கேலண்டர்லாம் பூமிக்கு மட்டும்தான் செல்லும். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய பொண்ணை மெர்க்குரியில் இருக்கவனு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் டைம் வேறு. அவன் வானத்தை பார்த்தான்னா வேறு மாதிரி தெரியும். நீங்கள் பூமியிலேருந்து வானத்தை பார்த்தா வேறு மாதிரி தெரியுது. வீனஸ்லேருந்து பார்த்தா வேறு மாதிரி தெரியும். சுக்கிரன்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் சுக்கிரனை பாருங்கள், சனியை பாருங்கள், வியாழன், 3 பேரும் பக்கம் இருக்க போகிறாங்க. இந்த வாரம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். மேற்கில் பளிச்சுன்னு தெரிவாங்க. 3 கிரகமும் தெரியுமா? 3 கிரகம் எதுக்கு இந்த மாதத்தில் சனியை பார்க்கலாம். வெள்ளி இங்கே இருக்கும். அதனால் இந்த மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா வெள்ளி புழைத்து வியாழன் உறங்கிட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஆண்டாள் திருப்பாவையில். அதில் நம்ம ஒரு முறை சொன்னேன். நான் உண்மையாக அதை பார்த்தேன். நான் மார்கழி மாதம் அந்த காரமடைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பாருங்கள் வெள்ளி வந்து முளைக்குது, வியாழன் பாருங்கள் குருடி மலையில் இறங்குதுன்னு. அப்போ குருடி மலையில் அது இறங்கிட்டு இருக்குது. ஆண்டாள் பாடினது இன்றைக்கும் பலிக்குது. அப்போ ஆண்டாள் காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது, மார்கழி மாதம் இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த ஆர்டர் யார் கண்டுபிடிச்சது? ஏன் இந்த விதியை வந்து அது மீறதில்லை? இந்த இயற்கை மீறாதனால தானே நாம் வந்து கேலண்டர் வந்து கரெக்டாக எழுத முடியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மழை இன்றைக்கி வரும், கிரகணம் இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு இந்த வருஷத்துக்கு முன்னாடி கேலண்டரில் எழுதிடுறாங்கல்ல. சொன்ன அடிக்கு மழை பெய்யுதில்லை. நிறைய பேர் அதெல்லாம் வந்து வட்டம் போட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறாங்க. பாருங்கள் சரியான மழை அப்படின்னு சொல்லி அன்றைக்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. மனிதனால் எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்க முடியுது.
நடந்து முடிஞ்சதும் பார்க்க முடியுது. காரணம் ஒரு ஒழுங்கு இருக்குது இல்லை, அதை தான் நியதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆர்டரில் ஒவ்வொன்றுத்துக்கும் சுற்றுகின்ற காலம் மாறுவதே கிடையாது. இதை வந்து நிர்ணயம் பண்ணது? ஆரம்ப காலத்தில் இப்படி தான் சார் இருக்குது. அப்போ யாரோ சிருஷ்டி பண்ணும்போதே நியதியோடு தான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். அப்புறம் செய்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எப்படிலாம் செய்யுங்க அப்படி செய்யலைங்கன்னு சொல்லலை. அவர் முன் திட்டத்திலே செய்கிறார். இந்த காஸ்மாஸை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே சூரியனுக்குள்ளே என்ன நடக்கணும், இப்போ சூரியனுக்குள்ளே நடக்குது. இப்போ வந்து இது வந்து அஸ்ட்ரானாமிக்கல் ஆர்டர் சொன்னோம்ல, இன்னொரு ஆர்டர் சொல்ல போகிறேன், ஃபிசிக்கல் ஆர்டர். பௌதிக விதி. பௌதிக விதி அப்படின்னா கல்லுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்குது, மண்ணுக்கு சில இருக்குது, மணலுக்கு சில விதி இருக்குது. மணலை வச்சு நீங்கள் கயிறு செய்ய முடியாது, ஆனால் மணலை வச்சு வேறு ஏதாவது செய்யலாம். மணலை உருக்கணும்னா கண்ணாடி ஆகிடும். நல்ல மணலை சுத்தமாக கழுவி நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு குழம்பாகிட்டு விட்டோம்னா கண்ணாடி ஆகிடும். இப்போ நம்ம மோம் பார்க்குற கண்ணாடியோ நம்ம கண்ணாடி போட்டுக்கிறது எல்லாமே மண்ணு தான். இந்த உடம்பும் மண்ணு தான். இப்போ மண்ணால் உடம்பு கூட செய்ய முடியும், கண்ணாடியும் செய்ய முடியும். அதுக்கு ஒரு விதி இருக்குது. ஆனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. தங்கம் என்னென்ன செய்தோ அதை வெள்ளி செய்ய முடியாது. வெள்ளி செய்கிறத இரும்பு செய்ய முடியாது. கந்தகம் செய்கிறத பாஸ்பரஸ் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு பேர் மரியாதைன்னு பேர். சமஸ்கிருதத்தில் மரியாதைன்னா ஒரு எல்லை. அது எல்லையை மீறுவதில்லை, தன் குணத்தை இது மாற்றிக்கொள்வதில்லை. இன்றைக்கு வரைக்கும் மண்ணுடைய குணம் அப்படியே இருக்கிறதுனால தான் நம்ம பானை செய்ய முடியுது, அகல் செய்ய முடியுது. அது குணம் மாறிடுச்சுன்னா நேற்று வரைக்கும் பண்ணால் சார் இன்னையிலேருந்து மண்ணிலேருந்து யாரும் பானை செய்ய முடியாது அப்படி சொல்கிறாங்களா? தங்கத்தில் இது வரைக்கும் எல்லோரும் நகை பண்ணிட்டு இருந்தால் இனிமேல் பண்ண முடியாது சார், தங்கத்தில் நகை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? எல்லா பொருளும் அதனுடைய குணத்தை இம்மி பிசகாமல் யாருக்கு பயந்து கொண்டு செய்து? வேதம் சொல்லுது, வாயு பிபேத்தி. இந்த வாயு பகவான் பயப்படுறானா ஈஸ்வரனுக்கு. அவர் ஆணை போட்டு வச்சுருக்கிறார், நீ இந்த வெப்பமாகி போயிடுச்சுன்னா இந்த வெப்பம் அதிகமாகும்போது மேல் நோக்கி போகணும், அதனால் உன்னுடைய விரிந்து போயிட்டு உங்ககிட்ட அழுத்தம் குறையணும், தாழ்வழுத்த மண்டலம் உண்டாகும், அப்போ நீ சூறாவளியாக மாறணும் அப்படின்னெல்லாம் காற்று யார் சொல்லி கொடுத்தாங்க? இன்றைக்கி நடக்குதுல்ல சூறாவளி, அவங்க முன்கூட்டியே சொல்கிறாங்களே. 10 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு தாழ்வு மண்டலத்தை மண்டலம் உண்டாகிருக்குது, புயலை நாம் ஒரு 5 நாள் எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. புயல் எந்த பக்கம் போகுது? அப்போ வாயு பகவானுக்கும் வாயுக்கும் ஒரு திட்டவட்டத்தை போட்டிருக்கிறாங்களே, அவங்க இதை மீறுறாங்களா? வாயு அதை வந்து பௌதிக விதிங்கிறோம். ஃபிசிக்கலுங்கிறத பௌதிக நியதி. கெமிக்கல் நியதின்னு ஒன்று இருக்குது. இது ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் கெமிக்கல். இது வேதியியல் நியதி. வேதியியல் நியதின்னு என்ன? ஒரு தீக்குச்சி எடுங்க, உரசுங்க, பற்றிக்குது இல்லை? எங்கே போனாலும் பற்றிக்குது இல்லை? மலை உச்சியில் தண்ணிக்குள்ளே தான் பண்ண முடியாது. ஆனால் தீக்குச்சியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அது உரசுனா பற்றிக்கும். வேறு கெமிக்கல் எவ்வளோ உரசுனாலும் பற்றிக்காது. அப்போது அங்கே என்ன கெமிக்கல் இருக்குது? பாஸ்பரஸ் இருக்குது, கரி இருக்குது, கார்பன் இருக்குது, கொஞ்சம் சிலிக்கா ஆன்டிமனின்னு கொஞ்சம் கலந்துருக்கிறாங்க. இப்போ கார்பன் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பொருளுக்கு நைட்ரேட் இருக்கிறதுனால அது ஆக்சிஜன் தருமா, கார்பன் நல்லா எரியுமா. அவங்கள சீக்கிரமாக ஆக்சிஜனும் கார்பனை சேர்க்கறதுக்கு தூண்டுறது ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு பாஸ்பரஸ். இந்த 3 நான் தரேன், நீங்கள் வெடி மருந்து செய்திடலாம். நைட்ரோ கிளிசரின் ஒரு பொருள் இருக்குது. அந்த கிளிசரினுக்கு நைட்ரேட்டை சேர்த்துட்டோம்னா அப்படி குளுக்குனா வெடிச்சிடும். அது லிக்விட். அது நைட்ரோ கிளிசரின் தான் முதல்ல வெடி மருந்தாக பயன்படுத்தினாங்க. பாட்டிலில் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகும்போது பெரிய தூரத்தில் மலை உச்சியில் பாறை உடைக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது தூங்கும்போதே வெடிச்சிடும் இல்லையா குளுக்குனா. அது எப்படி வெடிச்சுது? நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அமெரிக்காவில், இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இடத்துல ரயில் போடுறதுக்கு பூமியை வந்து பழக்க வேண்டியிருந்தது, மலையை குறைய வேண்டியிருக்குது. அதனால் நைட்ரோ கிளிசரை எடுத்துகிட்டு பாட்டில் எடுக்கும்போது ட்ரெயினே வெடிச்சு போயிடும். அப்போ தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சார், இதை வெடிக்காமல் இருக்கிறது ஒரு நியதி இருக்குது, இதை கெட்டி பொருளாக மாற்றிடலாமே அப்படின்னு. ஜெலாட்டின் ஒரு கூழ் இருந்தது. ஜெலாட்டின்ங்கிறது இந்த மாட்டு குழம்பு இருக்குது இல்லையா, கால் குழம்பு, நகம், அதை வந்து சூடு பண்ணி கொண்டாந்து கொல கொலன்னு ஆகிடும். அது பேர் ஜெலாட்டின்.
இதில் நைட்ரோகிளிசரின் போட்டோம்னா அது கெட்டியாயிடுச்சு. இப்போ குலுங்காதில்ல. இப்போ எங்கே ஒன்றா எடுத்துகிட்டு போகலாமில்ல. அப்புறம் திரி வச்சா வெடிக்கும். தூரத்தில் போய் திரி வச்சு அது வெடிச்சிடலாம். டெட்டோனேட்டர் வச்சு இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஏன்னா ஒரு நியதி கண்டுபிடிச்சிட்டார். அது கெட்டிப்படுத்துகிற நியதி கண்டுபிடிச்சிட்டார். அதுவும் இறைவனுடைய தான். அவர் பேர் நோபல். அதனால் நோபல் பரிசு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வெடிகுண்டு உலகமெல்லாம் நாசம் பண்ணிச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேனே, செய்யக்கூடாத ஒரு இயற்கையினுடைய விதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸ்வரனுடைய ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது மனிதனுக்கு இது கெடுதியாகி போச்சு. இதனால் அமைதிக்கு நான் என்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துட்டேன். அவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார் வெடிகுண்டு வைத்தே. ஸ்வீடன் நாட்டில், சுவிட்சர்லாந்தில் ஸ்வீடனில் அவருடைய நாடு இருந்தது. அந்த இடத்துல அவர் அங்கே தான் ஜெனிமாவும் இருக்குது. அங்கே தான் இப்போல்லாம் அமைதி ஒப்பந்தம்லாம் பண்ணுறாங்க. ஒரு அமைதிக்கு ஒரு இடமா போயிடுச்சு. ஆனால் வெடிகுண்டு கண்டுபிடிச்ச இடம் தான் அமைதிக்கும் வித்தாக போச்சு. அதுவும் ஈஸ்வர நியதி. இந்த கெமிக்கல் இப்படி வேலை செய்யணும். விஷம் மனுஷனை கொல்லணும், மருந்து காப்பாற்றணும். அந்த மருந்து உடம்புல என்ன செய்யுது, விஷம் என்ன செய்யுது, அதுக்கு ஒரு நியதி இருக்குதுல்ல. இது இவ்வளோ டோஸ் கொடுத்தா தான் காப்பாற்றும், அதிகமாக கொடுத்தா இது ஆபத்தாகும். இதெல்லாம் யார் வச்சது? மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையில் இருக்குது இல்லை. மனிதன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இறைவன் ஏற்கனவே செய்து வச்சது தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தனும் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறான்னா இறைவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். காஸ்மாலஜி புரிஞ்சுக்கிட்டவன் இறைவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான். அஸ்ட்ரானமியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், இறைவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஃபிசிக்ஸை பற்றி கொஞ்சிக்கிட்டவன் இயற்கை விதியை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். இந்த ஹைட்ரோ டைனமிக்ஸ், தண்ணீர் எப்படி வேலை செய்யும், தண்ணியில் அழுத்தம் கொடுத்தா தண்ணி நசுங்காது. தண்ணி நசுங்குமா? நசுங்காதனால நமக்கு ஹைட்ராலிக் ஃபோர்ஸை நம்ம ஒரு பொருளை பிரேக் போடுறதுக்கு பயன்படுத்த முடியுது. ஒரு சாதாரண பெண் ஒரு பெரிய லாரியில் உட்காந்துக்கிட்டு கட்டை விரலில் அமுக்குனாக்கா அந்த லாரி நிற்கிது. ஆனால் அந்த பொண்ணு அதே லாரி 60 கிலோமீட்டர் ஓடி வரும்போது வெளியே நின்று கட்டை விரலில் நிறுத்த சொல்லுங்கள். அப்போ அவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டை விரலில் நசுக்கும் போது அந்த லாரி 60 கிலோமீட்டர் சடனாக நிற்குதுன்னா அப்போ இறைவனுடைய ஒரு விதியை நம்ம கண்டுபிடிச்சோன்னு தானே அர்த்தம். அது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்கல் விதி, கேலூசக்ஸ் விதி, சார்ல்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா அப்படின்னு லாங்கிறதெல்லாம் என்ன விதி தானே. இயற்கை விதிகளை மனிதன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது. அந்த விதிகளுக்கான நாயகன் யார்? அவனை தான் ஈஸ்வரன்கிறான். அவன் தான் கட்டி ஆள்றான். இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆள்றது காரணம் அவன் விதியை நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். அவன் விதி எதுவும் மீறுவதில்லைங்கிறதுனால அவர் விதிக்கிட்டே விட்டுட்டார் எல்லாத்தையும். அவர் ஓய்வு எடுக்கிறார். நான் செட் பண்ணி விட்டுட்டேன், இதை மீறவே முடியாது. அதுக்கு ஏன் மீற முடியாதுன்னா அந்த விதியை நிகழ்த்துகின்ற பொருள் இருக்குது இல்லையா, இந்த பிரபஞ்சம், அதுவே அவர் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு பொருளும் அவரே, இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படணுங்கிற அறிவும் அவரே. அறிவும் பொருளுமாக இருக்கிறார். நிமித்த உபாதான காரணம் பிரம்ம. கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவு காரணம், பொருள் காரணம்ங்கிறத முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நியதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, எவ்வளோ நியதிகள் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான நியதி இருக்குது. அது பயாலாஜிக்கல் ஆர்டர், ஈக்கலாஜிக்கல் ஆர்டர். ஈக்கலாஜிக்கல் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே எத்தனையோ வகையான மிருகங்கள், பட்சிகள், பூச்சிகள், புழுக்கள், கிருமிகள், பூஞ்சனங்கள், பாசிகள், தாவரங்கள், பூக்காத தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழுது. எல்லாம் பேலன்ஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் வேண்டிய உணவு அங்கே இருக்குது. ஒரு பருந்துக்கு என்ன வேணும் உணவோ அங்கே இருக்குது. ஒரு பாம்புக்கு என்ன வேணுமோ அந்த உணவு இருக்குது. ஒரு தவளைக்கு என்ன வேணுமோ அந்த உணவு இருக்குது. இலைக்கு என்ன உணவு வேணும் எல்லாமே இருக்குது. யார் இதெல்லாம் கொடுக்குறாங்க? காடே உற்பத்தி பண்ணிடுது. யாருமே இங்கே பட்னியாக இல்லை. ஏதோ ஒரு ஆர்டர் இருக்குது இல்லைங்க. நமக்குள்ளே தானே இந்த சமுதாயத்தில் நம்ம ஆர்டர் இல்லாதனால தானே இங்கே பட்னியெல்லாம் வருது. இங்கே விட்டு அந்த பட்னி மனிதனுடைய கர்மா. ஆனால் இயற்கையில் போனோம்னா தர்மா. இயற்கை முழுக்க தர்மத்தில் இருக்கிறது. மனிதன்கிட்ட மட்டும்தான் கர்மம் இருக்கிறது. இப்போ மனிதனுடைய பயாலாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்று பார்ப்போமா? பயாலாஜிக்கல் ஆர்டர், அது ஈக்கலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு குளம் எடுத்துக்கிட்டோம். அந்த குளத்தில் 100 மீன்கள் இருந்ததுன்னா அந்த 100 மீன்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன் அந்த தண்ணியில் கரைஞ்சிருது. அந்த தண்ணியில் அந்த ஆக்சிஜன் கரையிலன்னா மீன்கள் செத்துடும்.
அப்போ தண்ணியில் ஆக்சிஜனை கரைக்கிறது யாருன்னா அங்கே வசிக்கின்ற பாசிகள். அந்த பாசிகள் சூரிய ஒளியிலேருந்து வெளிச்சத்தை எடுத்து தண்ணீரை பிளந்து ஆக்சிஜனை உண்டாக்கி தண்ணியில் கரைச்சி விடுது. அப்போ பாசிகள் இருந்தால் தான் மீன்கள் இருக்க முடியும். மீன்களுக்கு ஆக்சிஜனும் கொடுத்து உணவையும் கொடுக்குது பாசி. அந்த பாசி எவ்வளவு இருக்கணும்? அந்த பாசியே அதிகமாக போயிடுச்சுன்னா மீன் செத்து போயிடும், விஷமாயிடும். ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த பேலன்ஸை யார் நிச்சயம் பண்ணுறாங்க? இதெல்லாம் நாங்கள் பயாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே வியக்கிறோம். அந்த பயாலஜியில் ஆர்டரை நாம் கெடுத்துறோம். அந்த இயற்கையாக இருக்கின்ற அந்த பிரிஸ்டைன் வாட்டர் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அதிக அளவு பாஸ்பரஸை கலந்துட்டோம். பாஸ்பரஸுங்கிறது அரிதான ஒரு உணவுப் பொருள். அது ரேர், பூமியில் தான் நிறைய இருக்குது. ஆனால் அது எப்பொழுதுமே கரைக்க முடியாத ஒரு கெட்டி பொருளாக தான் இருக்குது. பாஸ்பரஸ் உங்களுக்கு காட்டட்டுமா? இங்கே உங்கள் பல்லை தொடுங்க, அது பாஸ்பரஸ், கால்சியம் பாஸ்பேட். இந்த பல் இதை கரைச்சிட முடியுமா? இப்போ எல்லாருக்கும் பல்லாவே கால்சியம் பாஸ்பேட் ஆகிடுச்சுன்னா சுண்ணாம்பும் கிடைக்காது, பாஸ்பரஸும் கிடைக்காது. அது பூமியிலிருந்து கரைஞ்சா தானே செடி கொடிகள் அந்த பாஸ்பரஸை எடுத்துக்க முடியும், அந்த கால்சியத்தை எடுக்க முடியும். இப்போ எல்லா மிருகங்களுமே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தன் உடம்பில் எலும்பாக்கிடுச்சு. எலும்பு கால்சியம் பாஸ்பேட், இந்த பல்லும் கால்சியம் பாஸ்பேட். எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களும் கால்சியம் பாஸ்பேட் ஆகிட்டு அது கரையிலனா என்ன ஆகும்? உயிரினமே இந்த பூமியில் இருக்காது. அடுத்து வர சந்ததிகளுக்கு கால்சியம் பாஸ்பேட் இருக்காது, எல்லாம் பணத்தில் இருக்கும். அதனால் இயற்கை என்ன பண்ணுது? சாகரத்துக்கு முன்னாடியே பல்லெல்லாம் கீழே விழ வச்சு பல்லு சொத்தை பண்ணிடுது. சொத்தையாகும் போதே அந்த பாஸ்பரஸ் எல்லாம் அந்த பாக்டீரியா எடுத்துக்குது. அந்த பல்லோடு கீழே விழுந்தோடனே மறுபடியும் பாக்டீரியா சாயில் கொடுத்துடுது. ஏன் பல்லு விழுது? இயற்கை. ஏன் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லி லேடிஸ்க்கெல்லாம் சொல்கிறாங்க? 40 வயசுக்கு பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எலும்பில் அந்த கால்சியம் பற்றாக்குறை வருது அப்படின்னு நம்ம மாத்திரையாக கொடுக்குறாங்க. அது இயற்கையே செய்திருக்கு. நீ சாக போகிற கட்டை, உனக்கு எதுக்கு கால்சியம்? அது பூமிக்கு போட்டோன்ட்டு நம்ம சாகிறதுக்கு முன்னாடி பூமி கொடுத்துடுது. செத்த பிறகு லேட் ஆகும். இப்படி இயற்கை விதிகள் எல்லாம் இருக்குது. நாம் இந்த இயற்கை விதியை புரிஞ்சிக்காமல் அது குறுக்கிடுகிறோம். நவீன மருத்துவம் அது குறுக்கிடுது. இது குழந்தை வரக்கூடாதுன்னு ஒரு இயற்கை இருந்ததுன்னா செயற்கையாக குழந்தைய கொடுக்குறோம். அவங்க குழந்தை இல்லாமல் வாடணுங்கிறது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்து நம்ம இயற்கையை மதியால் வெளில போகிறோம். அப்போது ஒரு விதிக்கும் மதிக்கும் ஒரு போராட்டம் ஏற்படுது இல்லையா? மனிதன்கிட்ட தான் விதிக்கும் மதிக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் இயற்கையில் எங்கேயுமே மதின்னு ஒரு போராட்டம் இல்லையே. இந்த காஸ்மலாஜிக்கல் ஆர்டரில் மதி ஏதாவது இருக்குதா? இறைவனுடைய மதி மட்டும்தானே வேலை செய்யுது. மதினா அறிவு. கெமிக்கல் ஆர்டரில் மதி இருக்குதா? தீக்குச்சி உரசும் போது அல்லது பட்டாசு கொளுத்தி வெடிக்கும் பொழுது அது இயல்பாக செய்தில்லை. அப்போ அங்கே தர்மம் மட்டும்தானே இருக்குது, கர்மம் இல்லையே. அது கர்மம் அங்கே யாரும் மதி உள்ளே வச்சு நான் வெடிக்க மாட்டேன்னு எந்த தீப்பெட்டியும் சொல்கிறது இல்லையே. எந்த சூரியனுமே நான் இனிமேல் எரிய மாட்டேன், நான் வெளிச்சம் தர மாட்டேன்னு சொல்கிறது இல்லையே. அப்போ தர்மம் எங்கே பார்த்தாலும் இயற்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தர்மத்தை மீறுவது எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. மனிதனை மட்டும்தான் தர்மத்தை மீறுகின்ற ஒன்று, அது பேர் கர்மம். மீது எல்லாமும் கர்மம் செய்து, ஆனால் தர்மத்தோடு செய்து. எல்லா இயக்கங்களுமே கர்மந்தான். ஆனால் கர்மங்கள் எப்படி இருக்குது? விதி மீறாமல் மரியாதையாக இறைவன் ஆணைக்கு உட்பட்டு நிகழ்ந்தனால எந்த கஷ்டமும் இல்லாமல் அது போயிட்டே இருக்கு. இந்த குளங்கொட்டையிலெல்லாம் பொல்யூஷன் பண்ணுறது எதுன்னா நம்ம இப்போ பயன்படுத்துகின்ற சோப்பு தான். அந்த காலத்தில் நம்ம சோப்பை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனையே இல்லைங்க. சோப்பு வேறு, டிட்டர்ஜென்ட்டு வேறு. சோப்புங்கிறது இயற்கையாகவே நம்ம கொழுப்புலேருந்து செய்கிறது. கொழுப்பு, ஆமாம், கொழுப்பை சுண்ணாம்போடு கலக்கிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஏதாவது போடும்போது சோடான்னு போடும். சோடாவும் கொழுப்பும் சேர்த்து கலந்தோம்னா சோப்பு உண்டாகும். அந்த காலத்தில் ரொம்ப எளிமையாக சோப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோப்புக்கு மரம் இருக்குது, சோப்பு நட்டு சொல்கிறான். தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ஆத்தங்கரையில் தான் தேத்தாங்கொட்டை இருக்குது. அது போட்டு இடித்து அதை கரைச்சி அது உடம்புல தேய்ச்சா நுரைய வரதை பார்ப்போம். அது எந்த இயற்கைக்கு பாதிப்பு இல்லை. இப்பொழுது நாம் பயன்படுத்த டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஷாம்பு. இந்த ஷாம்புலேருந்து முன்னிருந்த கொழுப்புனுடைய இது இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் முட்டை சேர்க்குறோம், நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னு. அவங்க சேர்க்கறதெல்லாம் ஏதோ ஒரு கொழுப்பு தான். நுரை வர்றதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரே பொருள்
டோடிசைல் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு பொருள். அது ஒரு சல்ஃபேட் இருக்குது அதில். இந்த சல்ஃபேட்டும் அந்த பாஸ்பேட்டும் அதில் கலந்துருக்கிறதுனால இயற்கையில் அது வந்து ரொம்ப குறைவான ஒரு பொருள், கிடைக்க அரிதான ஒரு பொருள். இப்பொழுது வண்டி வண்டியாக இந்த தண்ணியில் நம்ம கலக்கிறதுனால பாசிகளுக்கு கொண்டாட்டமாக போயிடுச்சு. இன்றைக்கி இந்த ஆகாச தாமரை அதிகமாக வளருது பார்க்குறோம் இல்லையா, எல்லா லேக்கும் வந்து அடைச்சிக்குது. முன்னெல்லாம் அப்படி இல்லையே, யாரும் குறை சொல்லவே இல்லையே. இன்றைக்கி தான் அது அதிகமாக இருக்குது, பாசி இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது, கெட்டு போகுது. நம்முடைய சாக்கடையெல்லாம் ஏன் துர்நாற்றம் அடிக்குது? எல்லாமே நாம் போடுகின்ற கெமிக்கல்ஸ் தான். அதுவும் ஒரு ஆர்டரில் தான் இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம வந்து மனிதனுடைய இடையூறு இல்லாத போது இறைவனோட ஆர்டர் இருந்தது. இப்போ நடுவில் மனிதனும் ஒரு ஆர்டரை கொண்டு வரான். அது பேர் தான் கர்மம்னு பேர். இறைவனுடைய கர்மத்துக்குள்ளே மனிதனுடைய கர்மம் உள்ளே புகுந்து போகும்போது தர்மம் தலை குறையுது. அந்த தலை குலைகின்ற தர்மத்துக்கு அதர்மம்னு பேர். சரி, ஒரு இடைவெளி வச்சுக்கலாம்.